அந்தோங்கி கர் அந்தேகி பைதாகோங்கே, குருடர்கள் வீட்டில் குருடர்கள்தான் பிறப்பார்கள் என்று திரௌபதி கூற அவமானப்பட்டு போன துரியோதனன் வேறொரு இடம் போகலாம் என்று அரை நிலையில் திறந்து கிடக்கிற ஒரு கதவு ஓரம் போகிறான். அங்கேயும் அவனுக்கு அவமானம் சூழ்கிறது. அது அரைக்கதவு என்று திறந்தவனுக்கு அது அறையும் அல்ல, கதவும் அல்ல, வரையப்பட்ட ஒரு ஓவியம் என்று தெரிய வருகிறது. மீண்டும் மீண்டும் அவன் அவமானத்தால் துடிக்கிறான். தன் மாமா சகுனியிடம் கூறுகிறான், மாமா, ஐசே அபமான் சேதோ மர்ஜானா அச்சா ஹை சல்லிய யகாங்ஸே. மாமா, இப்படி ஒரு அவமானப்படுவதை காட்டிலும் இறந்து விடுதல் எனக்கு மேலாக தெரிகிறது என்று மனநொந்து கூறுகிறான். தீரஜி ரகோ பாஞ்சு, தைரியம் கொள் மருமகனே, இதையெல்லாம் பெரிதாக கருதாது. நம்முடன் துரோணாச்சாரியார் இருக்கிறார், கிருபாச்சாரியார் இருக்கிறார், அஸ்வத்தாமன் இருக்கிறான், மகாரதி கர்ணன் இருக்கிறான். எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னுடன் நான் இருக்கிறேன். ஆகையினாலே இது பற்றியெல்லாம் பெரிய கவலை கொள்ளாதே. சமைக்கு பிரதிஷா கரோ பாஞ்சு, காலத்தை எதிர்பார்த்து காத்திரு. ராஜநீதி மே குச்சிவி அசம்பவ நகி, அரசியலில் நடக்க முடியாத ஒன்று என்பதே இல்லை. துமாரா சாத்து மேகும், உன்னுடன் நான் இருக்கிறேன் என்று கூறி அவனை ஆறுதல் படுத்துகிறான். அதே நேரத்தில் பாண்டவர்களை வெற்றி கொள்வதற்கு विजय पाने के लिए केवल युद्ध ही नहीं, जित के लिए और भी उपाय है. பாண்டவர்களை வெற்றி கொள்வதற்கு சண்டையிட்டு தான் ஆக வேண்டும் என்பதில்லை, அதை தவிர்த்தும் சில உபாயங்கள் வழிகள் இருக்கின்றன என்று அப்போதே துரியோதனனுக்கு ஒரு வழிமுறையை காட்டுகிறான் சகுனி. அதாவது அவன் கூறுகிற விஷயம் என்னவென்று சொன்னால், எந்த இந்திரபிரஸ்தத்தை கண்டு நீ மயங்குகிறாயோ, பொறாமை கொள்ளுகிறாயோ, எந்த இடத்தில் நீ அவமானப்பட்டு துடிக்கிறாயோ, தவிக்கிறாயோ, இந்த ஐஸ்வர்யங்களையும் இந்த அரண்மனையும் இத்தனையும் உனக்கே தேடித்தர ஒரு வழி இருக்கிறது. நீ மட்டும் ஒத்துழைத்தால் அது நடந்தேறும் என்று கூறுகிறார். என்ன வழி சொல்லுங்கள் மாமா, அது உடனே என்று கேட்கிறார். இந்த யுதிஷ்டன், அதாவது தர்மன் இருக்கிறானே, அவன் சூதாட்டத்தில் பிரியமுள்ளவன். ஆனாலும் சூதாட்டத்தில் அவன் கில்லாடி அல்ல, அதாவது திறமசாலி அல்ல. அவனை சூதாட்டத்திற்கு அழைக்க மட்டும் நீ சம்மதம் பெற்றுவிட்டால், இன்று பார்க்கிற இந்த அரண்மனை, இந்த இந்திரபிரஸ்தம், உன்னை அவமதித்த திரௌபதி எல்லாமே உனக்காக நான் தேடித்தரக்கூடியது. இந்த 3 லோகத்திலேயும் இந்த பகடை விளையாட்டில் என்னை வெல்லக்கூடியவர்கள் யாருமே இல்லை. ஆகையினாலே நீ உன் தந்தையிடம் சென்று பாண்டவர்களை சூதாட்டத்திற்கு அழைப்பதற்கு அனுமதியை மட்டும் பெற்றுவிடு. துரியோதனனுக்கு நம்பிக்கை பிறந்து விடுகிறது. தொடர்ந்து அவன் பட்ட அவமானங்கள் இதை எப்படியாவது நிறைவேற்றி பாண்டவர்களை தோற்கடித்து விட வேண்டும் என்று வெறி பிறந்து விடுகிறது. தீராத கோபம் போராய்தானே முடியும். அதற்கான முதல் படி அங்கே துவங்கிவிட்டது. துவக்கத்திலே இருந்து துரியோதனன் பாண்டவர்கள் பால் மனவேதனை கொண்டு இருந்திருக்கிறான். காரணமும் இல்லாமல் இல்லை. முதலில் தன்னுடைய தந்தை ஒரு குருடன் என்று அவர் காலத்திலேயே பரிகசிக்கப்பட்டிருக்கிறார். அவர் குருடனாக இருந்ததனாலே மூத்தவனாக பிறந்திருந்தும் திருதராஷ்டிரன் தவிர்க்கப்பட்டு இளையவனான பாண்டுக்கு அரச பதவி கொடுக்கப்பட்டு விடுகிறது. அது முதலேயே துரியோதனன் பாண்டவர்கள் மீது பழிவாங்கும் உணர்ச்சிக்குரியவனாக இருக்கிறான். சிறு பிராயத்தில் விளையாட்டுத்தனமாக செய்த காரியங்களில் கூட பீமன் கௌரவர்களை பல வகையாலும் வதைத்திருக்கிறான். இவையெல்லாம் அவனுக்கு ஆத்திரத்தை மூட்டியிருக்கிறது. வீரத்தால் வெல்ல முடியாதவர்களை வஞ்சகத்தினாலாவது வெல்லுவதென்பது அரசியலில் ஏற்கப்பட்ட நியதியாக தான் இருந்திருக்கிறது. இதை சகுன சொல்லவும் துரியோதனன் மிக மனமோந்து ஏற்றுக்கொள்ளுகிறான்.
எப்படி இதற்கு தந்தை சம்மதிப்பார்? சம்மதிக்க வைக்க வேண்டியது உன்னுடைய கடமை. இதற்கு சம்மதம் இல்லை என்று சொன்னால் நீ உயிர் விடுவேன் என்று கூறு. சகுனியின் பேச்சுக்கு இணங்க துரியோதனன் திருதராஷ்டிரனும் சென்று, அப்பா, இந்த பாண்டவர்களை நாம் வெற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அதற்கு இந்த சூதாட்டத்திற்கு அவர்களை அழையுங்கள் என்று கேட்கிறார். அப்போதே சூதாட்டம் மிக கொடியது மகனே. அதில் ஈடுபட்டவர்கள் எவர்களும் அழிந்துதான் இருக்கிறார்கள். அது ஒன்றும் ஆக்க வழி அல்ல என்று திருதராஷ்டிரன் ஆரம்பத்தில் மறுத்து விடுகிறான். ஆனால் விதி யாரை விடுகிறது? எஞ்சியதை நாளை காண்போமா?